என்னம்மா பத்திரகாளி அம்மா, இங்கே என்னது குஜராத்தில் இருந்து வந்த பத்திரகாளி அம்மா தலையில் என்னென்னமோ வந்திருக்கு? அது நேற்று ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு உறமுறை வந்தாங்க. பழைய காலத்து பலகாரம் செஞ்சு கொடுக்கலான்னு எள்ளுருண்டை செய்யலான்னு எள்ளு இடிச்சோம். எள்ளுருண்டை பலகாரம் செஞ்சு கொடுத்தா எல்லாம் சாப்பிட்டு தீர்ந்துருச்சு. என்ன சாப்பிட சொன்னாங்க, நான் வேற கௌரவம் பண்ணிட்டு வேண்டான்ட்டேன். அப்புறம் ராத்திரி மனம் தூக்கி படுக்க முடியல, போய் அது எள்ளுல தலையை விட்டுட்டேன் வரல. அது தலையை வெளியே எடுக்கும்போது என்னடானா இப்படி ஆயிடுச்சு. ஓஹோ, தலை வெளியே எடுக்கும்போது தலைக்கு மேலே என்ன செம்பருத்தி செடி முளைச்சிருச்சு மாதிரி இருக்கு. ஒரே நாள்ல செம்பருத்தி செடி முளைச்சு பூ வந்துருச்சு. பூ வந்துருச்சு? ஓஹோ, பரவாயில்ல, அதனால தப்பு இல்லை. தலையில பூ வைக்கணும்ட்டு செம்பருத்தி பூ பறிச்சு வச்சிங்களா? சரி, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் உரலுக்குள்ளே தலை விட்டதுக்கு உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க யாரும் ஒன்றும் சொல்லலையா? ஏன் ஏன் அப்போ முதல்ல 2 எள்ளூர்னு தின்றுக்க வேண்டியது தானே? அதுக்குள்ளே ஏன் உரலில் போய் தலை விட்டு தலை இந்த மாதிரி இது நீ தலை அடியோட வெட்டினோமா முடி வெட்டினா போதுமா? சரி, பார்த்துக்கோ, ஏதோ ஒன்று பண்ணுவோம். சரியா? சரி, தலையை எப்பாவது வெட்டும்போது ஏதாவது சொல்கிறத என்கிட்ட சொல். இல்லை இல்லை, தலையை வெட்டும்போது சொல்லுங்க என்கிட்ட. நான் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கத்திரிக்கோள் கொண்டு வந்து அடியோட சலார். வடிவேல் காமெடி மாதிரி ஊர் ஃபுல்லாக பரப்பிடாதீங்க.